மக நட்சத்திரத்தில பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அதாவது அவங்களுக்கு திருமணமா இருக்கலாம், இல்ல குழந்தை பாக்கியமா இருக்கலாம். இதெல்லாம் எப்படி அமைய போகுதுங்க சார்? இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே மிகுந்த நிர்வாகத் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய குணாதிசயம் பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மக நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் மேக்சிமம் ஒரு 60-70% பேர் பார்த்திங்கன்னா இந்த தொழில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குங்க சார். தொழிலில் மிகப்பெரிய விற்பனர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய அறிவுபூர்வமான நடவடிக்கைகளும் சிறந்த திட்டமிடுதல்களும் அதை மிக சிறப்பாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இவங்களுக்கு இயற்கை சிறப்பாகவே தந்துருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. மக நட்சத்திரம் எந்த விஷயங்களை தவிர்க்கணுங்க சார்? தன்னை விட வயதில் குறைந்திருக்கக்கூடிய இதில் பணம் போட்டு வைக்கும்போது அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் சார். மக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு தங்கத்தில் முதலீடு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பான வெற்றிகளை தரும். இவர்களுக்கு இந்த தங்கம் என்பது ஒரு பன்மடங்கு ஒரு சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது மக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இவர்களுக்கு அதிக அளவில் தொல்லையை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம நட்சத்திரத்தோட குணாதிசயங்கள், அவங்களோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும் அப்படிங்கிற சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோங்க சார். அந்த வரிசையில் இப்போ மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையில் இப்படி தான் இருப்பாங்க மகம்னா அப்படின்னா எப்படி சொல்லலாங்க சார்? மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரங்க. இந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடு ஸ்பெஷல் விஷயம் அப்படின்னா அரியணை. மகம் ஜகம் ஆளும் என்ற ஒரு பழமொழி ஒன்று உண்டு. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே மிகுந்த நிர்வாகத் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய குணாதிசயம் பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேலும் இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆண்கள் என்றால் பெண்கள் வழியில் எதிர்ப்பை தெரிவிக்கிறவர்களாகவும், பெண்கள் என்றால் ஆண்கள் வழியில் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இவர்களுடைய குணாதிசயம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அடங்கி நடக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்கள். இவர்களை எதிர்ப்பவர்களை அதிக அளவில் நாசம் செய்யக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதனால் இவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமத்தின் பேரில் தான் இயங்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. மகம் என்றால் ஜெகம் ஆளும் அப்படின்னு அவங்க மிகச்சிறந்த நிர்வாக திறமையை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. எதுலேயுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பிஸ்னஸ் இல்லை ஜாப், அவங்க ஒரு துறை சார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தால் எந்த தொழில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குங்க சார்? மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய விற்பனர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய அறிவுபூர்வமான நடவடிக்கைகளும் சிறந்த திட்டமிடுதல்களும் அதை மிக சிறப்பாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இவங்களுக்கு இயற்கை சிறப்பாகவே தந்திருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. பொதுவாகவே ஒரு தன்னுடைய இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகமோ அல்லது கம்பெனியோ அல்லது தொழிலோ அதை படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய ஒரு வலிமை பெற்றவர்கள். தான் எடுக்கக்கூடிய தொழிலில் மிகச்சிறந்த ஆளுமைத்திறனோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வியாபாரம் என்பது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும். அதேமாரி இந்த உற்பத்தி திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இவங்களுடைய வாய்ப்பு ரொம்ப அற்புதமான வெற்றிகளை தர ஆரம்பிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் அப்படின்ட்டாவே இந்த மக நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா இவருடைய நிர்வாகத்திறமை ரொம்ப பளிச்சிடும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய அறிவுபூர்வமான நடவடிக்கைகள் வழியிலிருந்து செய்யக்கூடிய எல்லா விதமான வியாபாரங்களும் இவர்களுக்கு மிக அற்புதமாக பொருந்தி வரும். இந்த நட்சத்திரம் வலிமை பெற்றிருந்தான். வலிமையேற்றிருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு பணியாற்றக்கூடிய தன்மையில் ஒரு அடிமை தொழில் சார்ந்த விஷயத்தை அரசு துறையாக இருக்கலாம். அந்த அரசு துறையில் மிக எளிதாக நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பும், அந்த அரசு துறையில் ரொம்ப சிறப்பான பணி நிமித்தம் சார்ந்த விஷயங்களை மிக சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அரசுத்துறை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு மிக எளிதாக கைவரப்பெறும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யலாம். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லைஃப்பில் ஒரு விஷயத்தில் எச்சரிக்கைன்னு இருக்கணும். இந்த நபர்லேருந்து விலகி இருக்கலாம், இல்லை இந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னா மக நட்சத்திரம் எந்த விஷயங்களை தவிர்க்கணுங்க சார்? தன்னை விட வயதில் குறைந்திருக்கக்கூடிய எதிர்பாலினர், இப்போ ஆண்கள் என்றால் பெண்கள்,
பெண்கள் என்றால் ஆண்கள். இவங்க வழியிலிருந்து அதிக அளவுல நெருக்கடிய சந்திக்கக்கூடியவங்க. தேவையில்லாத அவப்பேறுகளும் இவங்க அதிக அளவுல சந்திக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். இதனாலேயே இவங்க வந்து தன்னன் எதிர்பாலின அமைப்பை சார்ந்தவங்கள எல்லாத்தையுமே அடக்கி ஆளணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு எடுத்துட்டு போயிரும். அப்ப இவர்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது தன்னை விட வயதில் குறைவாக இருக்கக்கூடிய எதிர்பாலின அன்பர்களோட கொஞ்சம் கவனமா பழகணும். அப்படி இருந்துட்டாங்கனாவே, தன்னோட வயசுல சிறியவங்களா இருக்கவங்களோட கொஞ்சம் எச்சரிக்கையா பழகுனாங்களாவே, இவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. அதே சமயம் வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது, அவசர கதியில எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க முன்னெடுக்கக்கூடாது. இதனால இவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு, உடல் உபாதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடுமையாகவே பாதிக்கும். இதனால இவர்களுடைய உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்றோம். மக நட்சத்திரத்தில பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அதாவது அவங்களுக்கு திருமணமா இருக்கலாம், இல்ல குழந்தை பாக்கியமா இருக்கலாம். இதெல்லாம் எப்படி அமைய போகுதுங்க சார்? மக நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் ஒரு 100% மேக்ஸிமம் ஒரு 60லேருந்து 70% பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காதல் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. இந்த காதல் திருமணமும் வந்து இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைகிறதா என்றால், அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். இதில வந்து குறைந்தது ஒரு 40% அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது, கொஞ்சம் முரண்பட்ட தன்மையில தான் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குது. காரணம் இது கேதுவின் நட்சத்திரமாகப்பட்ட அந்த மக நட்சத்திரம் அவர்களுக்கு இந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் கடுமையான நெருக்கடி தரக்கூடிய ஒரு தன்மையத்தை வெளிப்படுத்துது. ஸோ இதனால இவங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். இதை வந்து இவர்கள் எந்த அளவுக்கு அனுசரித்து செல்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை மனமகிழ்ச்சியானதா அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் செய்ய முடியும். பர்டிகுலராக அவங்களுடைய எதிர்பாலினம், அது பர்டிகுலராக அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நிலையில நல்ல யோகதாரியா அமைஞ்சிட்டாங்கன்னா, உண்மையிலேயே இந்த மக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. ஏதாவது எதிர்பாதமா அமையும் பொழுது மட்டும் தான் இந்த மாரி சிக்கல்கள் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில விவாகரத்து வரைக்கும் கூட செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நாம் போகும்போது, இவர்களுக்கு அமையக்கூடிய குழந்தை முதல்ல பெண் குழந்தையா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பெண் குழந்தை அமையும் பொழுது இவருடைய வாழ்க்கையும் ரொம்ப யோககரமானதாக மாறுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள தரும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. பெண் குழந்தை வழியில் இருந்து மிகப்பெரிய அளவிலான யோக பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த மக நட்சத்திரத்தை சார்ந்தவர். இருந்தாலும் ஆண் வாரிசும் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த மக நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கல்வி பாக்கியம் அப்படிங்கிறது, ஒரு கல்வி அறிவு ஸ்கூல்ல இருக்கலாம், காலேஜ் அதெல்லாம் எந்த மாரி ஒரு அமைப்பு அவங்க லைஃப்ல கிடைக்குங்க சார்? மக நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் ஞானகாரகன் கேதுவுடைய நட்சத்திரம் என்பதனால மிகச்சிறப்பான கலை தேர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். குறிப்பா ஆயக்கலைகள் 64லயும் ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை பெறக்கூடிய, தேர்ச்சியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த மக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. குறிப்பா இயலிசை நாடகத் துறையில, இந்த கலைத்துறையில கதை வசனம் எழுதுறது, பாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுதுறது, அதேமாரி இந்த வசன, உரைநடை இது சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிறது, பத்திரிகையில கதை, கட்டுரை இது சார்ந்த விஷயங்கள் எழுதுறது, பாடப்புத்தகங்கள்ல ஒரு ஆக்கம் மிகுந்த விஷயங்கள வெளிப்படுத்துறது, மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாக திகழக்கூடிய விஷயங்கள, தன்னுடைய கருத்துக்கள புத்தகமாக எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இவங்கள்ட்ட இருக்கும். இது வந்து இவர்களுக்கு ஒரு மேம்பட்ட தன்மையிலான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா குடுக்கும். பிறவியிலேயே ஞானத்தை பெற்றவர்களாக நம்ம இவங்கள கருதலாம். அதேமாரி கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்நுட்பம் சார்ந்த துறையிலலாம் இவங்களுக்கு ஒரு நுண்ணறிவு திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதற்கு அடுத்ததாக மருத்துவத் துறையில ரொம்ப சிறப்பான வெற்றிகள் பெறக்கூடிய நபர்கள் இந்த மக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். ஸோ மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இவர்கள் கல்வி கற்கும் பொழுது, அதில மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும், மிகப்பெரிய வளர்ச்சியும் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவுல உண்டு. இந்த மக நட்சத்திரத்தில பிறந்தவங்க ஒரு முதலீடுகள் செய்யலாம், இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணணும். அது ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்ல ஒரு லேண்ட், கோல்டு இந்த மாரி எதில் பணம் போட்டு வைக்கும்போது அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்குங்க சார்? மக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு தங்கத்துல முதலீடு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பான வெற்றிகளை தரும். இவர்களுக்கு வந்து இந்த தங்கம் என்பது ஒரு பன்மடங்கு ஒரு சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதேமாரி அந்த முதலீடு செய்யும் பொழுது அதன் வழியிலிருந்து வரக்கூடிய லாபமும் உங்களுக்கு ரொம்ப அதிக அளவுல வந்து சேரும். குறிப்பா நகைக்கடை சார்ந்த விஷயங்களோ அல்லது அந்த பெண்கள் விரும்பக்கூடிய அந்த ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லயோ உங்களுடைய முதலீடுகள் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்கும். அடுத்த இடத்துல வந்து இவங்களுக்கு வண்டி வாகனம் தான். அந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட சொகுசு ரக வாகனங்கள் அல்லது கனரக வாகனங்கள், இலகு ரக வாகனங்கள், இந்த 4 சக்கரம், 6 சக்கரம் இந்த மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அற்புதமான வெற்றியை தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். அதில முதலீடு செய்யும்போது
அற்புதமான மாற்றங்கள் தரும். அதேமாரி பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய கிரைனைட் சம்மந்தப்பட்டது, உலோகம் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான தொழில்களில் உங்களுடைய முதலீடுகள் அமையும் பட்சத்தில் இவருடைய வளர்ச்சிங்கிறது தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய தனச்சேர்க்கையை நிச்சயமாக பெற்றுத்தரும். மகநட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது அவங்க லைஃப்ல இந்த பிரச்சனைகள் கட்டாயம் வரலாம். இதில் கவனமா இருக்கணும் அப்படின்னா எதுவா இருக்குங்க சார்? மக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இவர்களுக்கு அதிக அளவில் தொல்லையை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண் பார்வை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக பாதிப்பை சந்திப்பாங்க. ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அளவில் இந்த அலர்ஜி இது மாதிரியான பிரச்சனைகளால் இவங்க அதிக அளவில் துன்புறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கவனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த நினைவாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் இவங்களுடைய விஷயங்கள், இந்த இன்னல்கள் ரொம்ப அதிக அளவில் பாதிப்பை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே மேற்சொன்ன விஷயங்கள் வழியிலேருந்து வரக்கூடிய பாதிப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான இன்னல்களை தரும். 2வது இடத்துல இந்த ரத்தம் சம்மந்தப்பட்டதும், எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த 2 விஷயத்திலையும் இவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அப்படின்னா இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகும்போது இந்த உடல் ரீதியாக வரக்கூடிய அந்த எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அது இந்த ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்லையும் அவங்க எதிர்கொள்ளாமல் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது தன்னுடைய கண் பார்வையில் மட்டும்தான். இதை வந்து சரியாக பராமரிச்சிட்டாங்கன்னாவே அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். மகநட்சத்திரத்துக்கு ஒரு கோயில் வழிபாடு சொல்லலாம்னா என்ன சொல்லலாங்க சார்? எந்த இடத்துலையும் இந்த மக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய வெற்றிக்கான ஒரு வழிபாடாக முழு முதற் கணபதி அவரைத்தான் நம்ம வழிபாடு செய்வோம். முதற் கடவுளாகப்பட்ட விநாயகர் வழிபாடு என்பது இந்த மக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அபரிவிதமான வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பை தரும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த கருமையம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த பாதிப்பை நீக்கக்கூடிய ஒரு வலிமை இந்த விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக இவர்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட தன்மையில் வந்து சேரும். இப்போ நம்ம மகநட்சத்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணுங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்து.